BBC Tamil News. TBCயின் தலைப்புச் செய்திகள். எரிசக்தி அமைச்சர் பொறியியலாளர் குமார ஜாய்கொடி கணனி குற்றப்புலனாய்வு பிரிவில் முறைப்பாடு ஒன்றை சமர்ப்பித்துள்ளார். சஜித்தின் கல்வி தகைமை என்ன? நாடாளுமன்றத்தில் வெடித்த சர்ச்சை. நாளை அனைவருக்கும் பதில். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தமது இந்திய விஜயத்தின் போது இலங்கை இனப்பிரச்சினை தொடர்பில் கலந்துரையாடவில்லை என்று அரசியல் வட்டார தகவல்கள் தெரிவிக்கின்றன. பாராளுமன்றத்தின் புதிய சபாநாயகராக ஆளும் தேசிய மக்கள் சக்தியின் புலனறுவ மாவட்ட உறுப்பினர் ஜகத் விக்ரமரத்ன ஏகமனதாக நியமனம். அவை டிபிசியின் தலைப்புச் செய்திகள். வணக்கம். டிபிசியின் மாலை தமிழ் செய்திகள். இனி விரிவான செய்திகள். எரிசக்தி அமைச்சர் பொறியியலாளர் குமார ஜாய்கொடி கணனி குற்றப்புலனாய்வு பிரிவில் நேற்று முற்பகல் முறைப்பாடு ஒன்றை சமர்ப்பித்துள்ளார். அமைச்சருக்கு பட்டம் இல்லை என சமூக வலைதளங்களில் பரவி வரும் செய்தியை விசாரிக்குமாறு அவர் கோரிக்கை விடுத்துள்ளார். முறைப்பாட்டை கையளித்த பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த எரிசக்தி அமைச்சர் பொறியியலாளர் குமார ஜாய்கொடி பொறியியலாளர் என்ற வகையில் அனைத்து தகுதிகளையும் தான் பூர்த்தி செய்துள்ளதாக தெரிவித்துள்ளார். இதன்படி தனக்கு பட்டம் இல்லை என சமூக வலைதளங்களில் பகிரப்படும் செய்திகள் பொய்யானதும் போலியானது எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். கல்வி தகுதி தொடர்பில் போலியான செய்திகளை பரப்புபவர்கள் மற்றும் பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைப்பவர்கள் மீது விசாரணை நடத்தி அவர்களுக்கு எதிராக சட்டத்தை அமுல்படுத்த வேண்டும் எனவும் அவர் கோரிக்கை விடுத்துள்ளார். பேராதனை பல்கலைக்கழகத்தில் பட்டம் பெற்றதற்காக வழங்கப்பட்ட சான்றிதழையும் அமைச்சர் குமார ஜாய்கொடி ஊடகங்களுக்கு வழங்கினார். நேற்று காலை நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சர் சட்டத்தரணி ஹர்ஷன நாணயக்காரவும் இந்த கல்வி தகுதி பிரச்சினை தொடர்பில் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முறைப்பாடு ஒன்றை சமர்ப்பித்துள்ளார். அதாவது நாடாளுமன்றத்தின் அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் தம்முடைய தகவல்களை பொய்யாக பகிர்ந்தவை தொடர்பில் விசாரணைகளை நடத்துமாறு அவர் கோரிக்கை விடுத்துள்ளார். தமது கல்வி தகைமை என்ன என்பது தொடர்பில் ஆளும் கட்சியை சேர்ந்த அமைச்சர்களும் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் சபையில் இன்று செவ்வாய்க்கிழமை எழுப்பிய கேள்விகளுக்கு நாளை புதன்கிழமை முழுமையான ஆவணங்களை முன்வைத்து பதிலளிப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச பதிலளித்தார். முன்னாள் சபாநாயகர் அசோக ரன்வலவின் கலாநிதி பட்டம் தொடர்பில் எழுந்த சர்ச்சை காரணமாக அவர் தமது பதவியை துறந்திருந்ததுடன் இன்று புதிய சபாநாயகராக ஜகத் விக்ரமரத்ன தெரிவு செய்யப்பட்டார். இந்த நிலையில் ஆளும் கட்சியின் எம்பிக்கள் சிலரின் கல்வி தகைமை தொடர்பில் எதிர்க்கட்சியின் உறுப்பினர்கள் இன்றைய அமர்வில் பல்வேறு கேள்விகளை எழுப்பினர். அதேபோன்று எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவின் கல்வி தகைமை தொடர்பில் பல்வேறு சர்ச்சைகள் நிலவுவதால் லண்டனில் அவர் பெற்ற கல்வி தகைமைகளை வெளிப்படுத்தினால் சர்ச்சைகளுக்கு முற்றுப்புள்ளியை வைக்க முடியும் என ஆளும் கட்சியின் பிரதம கொறடாவும் சுகாதார அமைச்சருமான நலிந்த ஜெயதிச உட்பட ஆளும் கட்சியின் சில உறுப்பினர்கள் தெரிவித்திருந்தனர். இதற்கு பதிலளித்த சஜித் பிரேமதாச நாளை புதன்கிழமை சகல ஆவணங்களுடனும் தமது கல்வி தகைமை தொடர்பிலான தகவல்களை சபையில் முன்வைக்கப் போவதாக தெரிவித்தார். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இந்தியாவிற்கு மேற்கொண்டிருக்கும் உத்தியோகபூர்வ விஜயத்தின் போது இந்திய ஜனாதிபதி, பிரதமர், வெளியுறவு அமைச்சர் மற்றும் உயர்மட்ட அதிகாரிகளுடன் நேற்றைய தினம் நடத்திய பேச்சுவார்த்தைகளின் இறுதியில் வெளியிடப்பட்ட கூட்டறிக்கையில் எந்த ஒரு இடத்திலும் இனப்பிரச்சினை தொடர்பில் கருத்துக்கள் குறிப்பிடப்படவில்லை என்று தெரிவிக்கப்படுகிறது. கூட்டறிக்கை முழுவதும் இலங்கைக்கும் இந்தியாவிற்கும் இடையிலான பொருளாதார உறவுகளும் இந்திய முதலீட்டுடன் இலங்கையில் மேற்கொள்ளப்படும் செயற்திட்டங்கள் மற்றும் சக்தி வலு துறைகளில் ஒத்துழைப்பு போன்ற விவகாரங்களுக்கே முன்னுரிமை கொடுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. ஜனாதிபதி திசாநாயக்கவிற்கும் பிரதமர் நரேந்திர மோடிக்கும் இடையில் நடைபெற்ற பேச்சுவார்த்தைகளுக்கு பிறகு இருவரும் கூட்டாக நடத்திய செய்தியாளர்கள் மாநாட்டில் இலங்கை அரசாங்கம் அரசியலமைப்பை நடைமுறைப்படுத்துவது உட்பட மாகாண சபை தேர்தல்களை நடத்தி தமிழ் மக்களின் அபிலாஷைகளை பூர்த்தி செய்யும் என்று நம்புவதாகவும் தெரிவித்தார். வழமையான முன்னைய இலங்கை ஜனாதிபதிகளுடன் கூட்டாக மோடி நடத்திய செய்தியாளர்கள் மாநாடுகளில் இலங்கையின் அரசியலமைப்பிற்கான 13வது திருத்தத்தை முழுமையாக நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்தி கூறினார். இந்த தடவை அவர் 13வது திருத்தம் பதவி எதுவும் குறிப்பிடவில்லை. இலங்கை அரசியல் அமைப்பை நடைமுறைப்படுத்தும் என்று எதிர்பார்ப்பதாக பொதுப்படையாகவே தெரிவித்திருந்தார். ஜனாதிபதி திசாநாயக்க இனப்பிரச்சினை சம்பந்தமாக எதையும் குறிப்பிடவில்லை. இரு
இரு தலைவர்களுக்கும் இடையில் பேச்சுவார்த்தைகள் குறித்து நேற்று மாலை புதுடில்லியில் செய்தியாளர்களுக்கு விளக்கமளித்த இந்திய வெளியுறவு செய்தியாளர் விக்ரம் மிஸ்ரியிடம் 13வது திருத்தத்தை முழுமையாக நடைமுறைப்படுத்த வேண்டியதன் அவசியம் குறித்து மோடி திசாநாயக்கவிடம் பேசினாரா என கேட்கப்பட்டது. அதற்கு பதிலளித்த மிஸ்ரியும் அரசியலமைப்பை நடைமுறைப்படுத்தி மாகாண சபை தேர்தல்களை நடத்த வேண்டும் என்று இலங்கை ஜனாதிபதியிடம் பிரதமர் மோடி கூறியதாக குறிப்பிட்டார். சகலருமே 13வது திருத்தம் என்ற வார்த்தையை தவிர்த்ததை பார்க்கும்போது அது திட்டமிட்ட முறையில் தவிர்க்கப்பட்டதாகவே கருத வேண்டி இருப்பதாகவும் அவதானிகள் கூறுகிறார்கள். அரசியலமைப்பை நடைமுறைப்படுத்தி மாகாண சபை தேர்தல்களை நடத்தி தமிழ் மக்களின் அபிலாஷைகளை நிறைவு செய்ய வேண்டும் என்று கூறினால் அதற்கு 13வது திருத்தமும் அடங்குகிறது என்று சில அரசியல் அவதானிகள் வியாக்கியானம் செய்கிறார்கள். ஆனால் முன்னைய இலங்கை ஜனாதிபதிகளுடன் நடத்திய பேச்சுவார்த்தைகளிலும் பிறகு செய்தியாளர்கள் மாநாடுகளிலும் கூட்டறிக்கையிலும் 13வது திருத்தத்தை நடைமுறைப்படுத்துவது குறித்த வலியுறுத்தல் தவறாமல் இடம்பெற்று வந்ததை அடிப்படையாக கொண்டு நோக்கும் போது இந்த தடவை அந்த தவிர்ப்பு ஒரு நோக்கத்துடன் செய்யப்பட்டதாகவே தெரிகிறது என அரசியல் அவதானிகள் தெரிவிக்கின்றார்கள். இலங்கையில் 13வது திருத்தத்தை நடைமுறைப்படுத்துவது என்ற பேச்சை எடுத்தாலே உடனடியாக சிங்கள தேசியவாத சக்திகளும் பௌத்த மதகுருமாரும் போர்க்கொடி தூக்குவார்கள். அதனால் ஜனாதிபதி அந்த திருத்தம் பற்றி பேசுவது இல்லை. புதிய அரசியலமைப்பு வரும் வரை மாகாண சபைகள் முறை தொடரும் என மாத்திரம் கூறுவதை ஜனாதிபதி வழக்கமாக்கி கொண்டிருக்கிறார். இந்தியாவின் பொருளாதார மற்றும் மூலோபாய நலன்களை உறுதி செய்து கொள்வதற்காக இந்திய அரசாங்கம் திசாநாயக்கவின் அரசாங்கத்துடன் மிகவும் நெருக்கமான இணக்க போக்கை கடைபிடிப்பதில் மிகுந்த ஆர்வம் காட்டுவதால் அரசாங்கத்திற்கு அசௌகரியத்தை கொடுப்பதை தவிர்ப்பதில் பிரதமர் மோடியும் வெளியுறவு அமைச்சர் சுப்பிரமணியம் ஜெய்சங்கரும் எச்சரிக்கையாக செயற்படுகிறார்கள் போன்று தெரிகிறது என்று டிபிசியின் கொழும்பு செய்தியாளர் தெரிவிக்கின்றார். ஜனாதிபதி திசாநாயக்கவின் விஜயத்தின் போது இந்திய தலைவர்கள் நடந்து கொண்ட முறையை நோக்கும் போது இனப்பிரச்சினைக்கான தீர்வு விடயத்தில் இலங்கை அரசாங்கத்திற்கு அசௌகரியத்தை கொடுக்கக்கூடிய எந்த ஒரு அணுகுமுறையையும் இந்தியா கடைபிடிக்கப் போவதில்லை என்றே தெரிகிறது. எதிர்காலத்தில் 13வது திருத்தத்திற்கு நேரக்கூடிய கதியையும் இது கட்டியம் கூறி நிற்கிறது என்றும் அரசியல் வட்டார தகவல்களும் அரசியல் அவதானிகளும் தெரிவிக்கின்றனர். இந்தியாவிற்கு அதிகாரப்பூர்வ பயணம் மேற்கொண்டுள்ள ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இன்று செவ்வாய்க்கிழமை பீகாரின் கயா மாவட்டத்தில் உள்ள மகாபோதி என அழைக்கப்படும் புத்தகயாவில் வழிபாட்டில் ஈடுபட்டார். 1500 ஆண்டுகள் பழமையான யுனெஸ்கோவின் உலக பாரம்பரிய தளமான மகாபோதி பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது. வழிபாட்டில் ஈடுபட கயா சர்வதேச விமான நிலையத்தை வந்தடைந்த ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவிற்கு பீகார் அமைச்சர்களான பிரேம்குமார், சந்தோஷ்குமார், சுமன் மற்றும் மாவட்ட நிர்வாகத்தின் மூத்த அதிகாரிகள் சிறப்பான வரவேற்பை அளித்தனர். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க கயா மாவட்ட நீதவான் SM தியாகராஜன், மகாபோதி ஆலய நிர்வாக குழுவின் செயலாளர் மகாஸ்வேதா, மகாரதி மற்றும் பலருடன் இணைந்தே இந்த வழிபாட்டில் ஈடுபட்டார். புத்தர் தனது முதல் வாரத்தை கழித்த போதி மரத்தின் நேரடி வழித்தோன்றலாக கருதப்படும் புனித போதி மரத்தின் கீழ் அவர் பூக்களை வைத்து பிரார்த்தனைகளில் ஈடுபட்டார். ஜனாதிபதியின் வருகையை ஒட்டி மகாபோதியில் விசேட பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. பாராளுமன்றத்தின் புதிய சபாநாயகராக ஆளும் தேசிய மக்கள் சக்தியின் பொலனறுவ மாவட்ட உறுப்பினரான ஜகத் விக்ரமரத்ன ஏகமனதாக நியமிக்கப்பட்டுள்ளார். இன்று காலை பாராளுமன்றம் கூடிய போது சபாநாயகர் பதவிக்கு விக்ரமரத்னவின் பெயரை பிரதமர் ஹரிணி அமரசூரிய முன்மொழிந்தார். சபை முதல்வர் பிமல் ரத்நாயக்க இதனை வழிமொழிந்தார். விக்ரமரத்னவின் நியமனத்தை சபை ஏகமனதாக அங்கீகரித்தது. இன்று காலை 4 உறுப்பினர்கள் பாராளுமன்றத்தில் பதவி பிரமாணம் செய்து பதவியேற்றுக் கொண்டனர். தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர் மனோ கணேசன், ஃபைசர் முஸ்தபா, சுஜீவ சேனசிங்க, முகமது இஸ்மாயில் ஆகியோரே பதவியேற்றுக் கொண்டவர்கள். சபைக்குள் உறுப்பினர்களை அறிமுகம் செய்யும் போது கலாநிதி, பேராசிரியர் என்ற பட்டங்களை பயன்படுத்துவதை தவிர்க்க வேண்டும் என்று பாராளுமன்றத்தில் இன்று காலை திலீப் ஜெயவீர வலியுறுத்தினார். பாராளுமன்றத்திற்கு பல்வேறு துறைகளையும் சேர்ந்தவர்கள் வருகிறார்கள்.
பட்டங்களை கூறி உறுப்பினர்களை அழைப்பதை தவிர்க்க வேண்டும். டாக்டர்கள் வைத்தியசாலைகளுக்கே பொருத்தமானவர்கள், அதேபோன்று பேராசிரியர்கள் பல்கலைக்கழகங்களுக்கே பொருத்தமானவர்கள். அதனால் பட்டங்களை கூறி உறுப்பினர்களை அழைப்பதை தவிர்க்க வேண்டும் என்ற யோசனையை முன்வைக்கிறேன் என்று ஒரு சட்டத்தரணியான ஜெயவீர தெரிவித்தார். இத்துடன் டிபிசியின் இன்றைய நாளுக்கான தமிழ் மாலை செய்திகள் நிறைவடைகின்றன. எமது அடுத்த செய்திகளை நாளை காலை எதிர்பாருங்கள். வணக்கம். TBC Tamil News.